காடாம்பந்தம் பேசுகிறேன். தினம் ஒரு ஆர்ட் வந்துருக்கு. நாங்கள் அடுப்பில் தான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நாங்கள் நெருப்புக்குள்ளே வேகிறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. சம்பாதிக்க தாங்க நாங்கள் நெருப்பில் வெந்துக்கிட்டு இருக்கோம். நேற்று முந்தானாலும் எனக்கு வந்து சமையல் ஆர்டர் பெரிய அளவில் வந்துச்சு. நேற்றுக்கும் அதுக்கு முதல் நாள் பெரிய அளவில் சமையல் ஆர்டர் வந்தது. அதை முடிச்சிட்டேன். முதல் நாள் 70 பேர், மறுநாள் 50 பேருக்கு சமையல் சாப்பாடு முழுவா கூட்டோட சாப்பாடு 130 ரூபா போட்டு எனக்கு கொடுத்தாங்க. எல்லாம் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவங்களே வந்து ரேட் போட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் 4 நாளாக தொடர்ந்து இது பலகாரெலாம் வந்துக்கே இருக்குது. அதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் இடையில நிறுத்தியிருந்தோம். அது இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு 4 அன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கிடுவோன்னு பார்த்தா மறுபடியும் வருது. போட்டுட்டு தான் இருக்கிறோம், பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வந்து இது அந்த வேறு இதுவும் வராது. இதுதான் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இப்போ ஒரு ஆச்சி ஒன்று வந்து கல்யாணத்துக்கு வைக்கிறதுக்காக இது சீர் வைக்கிறதுக்காக கேட்டிருக்காங்க. முறுக்கு போட்டு கொடுத்தாச்சு. மடக்கு போட்டு 4 மணிக்கு வருவாங்க, 5 மணிக்கு 5:30 வருவாங்க. அதனால் இப்போ மடக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். பாவு ஊற்றி அதிரசம் தட்டி கொடுக்கணும். எல்லாம் கல்யாணத்துக்கு சீர் வந்து இதுதான் சிறப்பாக இருக்கும். அதனால் வைப்பாங்க. மற்ற பலகாரம்லாம் வச்சாலும் ஸ்வீட்டெல்லாம் வச்சோம்னாலும் வெளியில் தெரியாது. இது வச்சா ரொம்ப நிறையா தெரியும், பார்வையாக இருக்கும். பாருங்கள், இன்னொரு மடக்கு வச்சுருக்கேன் அடுப்புக்கு. அது பாருங்கள், அதுவாக எரிஞ்சு கருகணும். நாங்கள் வந்து எந்த பலகாரம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அடுப்புக்கு ஒரு பலகாரம் வைப்போம். அந்த மாதிரி வச்சது தான் இது. அந்த நெருப்பில் அது கருகி கடைசியில் மிச்சம் இருக்கிறது அடுப்பில் போட்டு ஒரு பொருள் எதாக இருந்தாலும் எந்த பலகாரம் செஞ்சாலும் ஒன்று எடுத்து வச்சு எங்களோட சாஸ்திரம் அடுப்புக்கு வச்சு அதை எடுத்து அந்த நெருப்பு உள்ளாரே போட்டு கருகி எல்லாம் அது நல்ல முறையில் போகுதுங்கிறதுனால எல்லாரும் என்கிட்டையும் வருது. அதனால் நானும் வந்து விடாப்படியாக முயற்சியாக உடம்பு முடியலை, நாங்கள் ரெஸ்ட்டெல்லாம் எடுக்க முடியலை, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் ரெகுலராக அந்த பொண்ணு வந்து செஞ்சுக்கிட்டோம். அது வந்து ரெகுலர் ஆளாக போச்சு. இதை நாங்கள் போட்டு ஊட்டிக்கிட்டு வாங்குறேன். இருந்தாலும் இப்போ தான் வந்து ஓவராக வந்து சமையல் சாப்பாடுலாம் இல்லை நல்லா இருக்குன்னா ஆர்டர் நிறையா வருது. அதையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை சொல்லப்போனால் இந்த வீட்டில் வந்து நாங்கள் நல்லா வந்து நிம்மதியை வந்து சமைச்சு சாப்பிட முடியலை. ஏன்னு கேளுங்க, அது சமைக்கிறதுனால வந்து நம்ம சாப்பிட முடியாது. சைவத்தை உடனே பார்த்து சமைச்சு அதை நம்ம சாப்பிட முடியாது. எனக்கெல்லாம் நான்வெஜ் அதிகமாக விரும்புவேன். ஆனால் தயிர் சோறு அவ்வளோதான். இந்த அனலில் உட்காந்தோம்னாலும் சாப்பிட முடியாது. தயிர் கஞ்சி தான் குடிச்சிக்கிட்டு அதை நாங்கள் சாப்பிட்றோம் உணவு. அது செஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஆர்டர் வாங்கிட்டோம்னா அந்த கரெக்ட் டைம் கொடுத்தாகணும் இல்லையா? இது நாளைக்கு காலையில் கல்யாணம் நிச்சயாதாரத்துக்கு சீர் வைக்கிறாங்க செட்டியார். அவங்க வந்து கொடுத்த ஆர்டருக்கு அதனால் இன்றைக்கி முடிச்சு ஆகணும்னு நாங்கள் உட்காந்து செஞ்சுக்கிட்டு. நிறையா பேர் இந்த நான் பலகாரம் போன வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அதில் வந்து நிறையா கமெண்ட் போட்டிருந்தாங்க. 8-9 பேர்கிட்ட போட்டிருந்தாங்க. எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. உங்கள் பணி சேவை தொடரட்டும்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் ஒருத்தவங்க வந்து ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. ஆர்டர் போடுறோம், ஃபோன் நம்பர் கொடுங்கம்மான்னு. முன்னாடியே என்னோடய பிரீத் சர்பாத்தில் போட்டிருக்கு. இருந்தாலும் நான் இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன். 63 85 29 23 88 இதுதான் என்னோடய ஃபோன் நம்பர். நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஃபோன் நம்பர். ஓகே, இதை எப்போ வேணாலும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் எடுத்துக்கலாம். வந்து பலகாரத்தை மட்டும் காட்டுமே. இதோட ரேட்டு என்னன்னு நீங்கள் கேட்கலாம். இதோட ரேட்டு வந்து 15 ரூபா. ஏன்னா தேங்காய் எல்லாமே வந்து பாசிப்பருப்பு இதுக்கும் போடுவோம், பாசிப்பருப்பு போடுவோம். எல்லாம் வந்து எண்ணெய் வந்து எல்லாம் ரீபண்ட் ஆயிலில் போடுறதுனால எங்களுக்கு ரேட்டு கூட கட்ட மாட்டேங்குது. இருந்தாலும் அப்படி இருந்தால் கட்ட மாட்டேன், கொஞ்சம் லாபம் கிடைக்கிது. அதனால நாங்கள் அதிகமாக ஆசைப்படலை. முறுக்கோட ரேட்டு 15 ரூபா. எல்லாம் பெரிய பீஸை தான் போடுவோம். ஒரு அதிரசம் வந்து 15 ரூபா. இப்போ கெட்டி உண்டை போட்டோம்னா அது வந்து 400 ரூபா ஒரு கிலோ. தட்டை வந்து 350 ரூபா. சர்க்கரை எல்லடை வந்து 400 ரூபா. சர்க்கரை மடக்கு 400 ரூபா. 1 கிலோ அல்வா வந்து 700 ரூபா. அதுக்கடுத்து வந்து கார வகையெல்லாம் போடுவோம். காரப்புந்தி நான் போடுறது 400 ரூபா. ஏன்னா அதில் வந்து இது சிறுதானியம், நிலக்கடலை, அவல் இது மாதிரி எல்லாம் நிறையா போட்டு சூப்பராக வந்து நம்ம இந்த ஆயிலில் செய்கிறதுனால அது எனக்கு 350 ரூபாய் கட்டாது. 400 ரூபா 1 கிலோ. சூப்பராக இருக்குது. நாங்கள் போட்டு கொடுத்தீங்க சூப்பராக. மிளகு மிக்சர் போடுவேன், மிளகு காரச்சேடு, அதுவும் 400 ரூபா தான். எல்லாமே வந்து ரீபண்ட் ஆயிலில் போடுறதுனால ஒரு 5 ரூபா கூட வச்சுக்கலாம். அவ்வளோ எல்லாரையும் விட ஒரு 5 ரூபா கூட வச்சுக்கலாம். இப்போ பலகார ஆயில் எதிஎஸ் ஆயிலில் போடுறது வந்து நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்ட வாயெல்லாம் வெந்து போகும். ஆனால் நாங்கள் போடுறது ரீபண்ட் ஆயிலில் போடுறதுனால நான் கொஞ்சம் எல்லாம் சுகாதாரமான முறையில் ரேட்டு கொஞ்சம் கூட வச்சுப்பேன். அவ்வளோதான். கிலோவுக்கு அவங்க வந்து 350 ரூபா வராங்க, நான் 50 ரூபா வச்சு 400 ரூபா. கடையில் 350 50 ரூபா போட்டு 400. நான் ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு கொடுப்பேன். மாவெல்லாம் அரைச்சி வீட்டில் வைக்க மாட்டேன். ஆர்டர் கொடுக்குறாந்தா 1 வாரம் இல்லை 4 நாள் முன்னாடி எனக்கு என்னது வேணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் தயாரிச்சிடுவேன். அவங்களுக்கு என்ன வேணுமோ முதல் நாள் தான் செய்ய ஆரம்பம். அது மாதிரி தான் எனக்கு செஞ்சுக்கிட்டு புதுசாக தான் எல்லாமே செய்யும்.
பாருங்கள் இந்த மாதிரி உட்காந்து பிரட்டி கொடுத்தா தான் அது ஒரே மாதிரி இந்த மாதிரி பிரட்டி கொடுத்தா தான் இந்த மடக்கெல்லாம் ஒரே மாதிரி சிவப்பாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்கும், ஒரு பக்கம் சிவப்பாக இருக்கும். இதுதான் வேலை கூட. முறுக்கு கூட ஒரு பக்கம் திருப்பி போட்டு மறுபக்கம் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வேலை அதிகம். ஆனால் அதெல்லாம் தெரியாது. ஒரு பீஸ் 15 ரூபாயான்னு கேட்குறாங்க. சுகாதாரமாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும். ஒரு பீஸ் 15. இப்போ பாருங்க 2 நாள் அந்த விஐபி இது சாப்பாடு அனுப்புனேன். அவங்க கேட்டாங்க உனக்கு எவ்வளவு நீ கட்டுமான ரேட்டு சொல்லுன்னு, நீங்களாம் போட்டு கொடுங்கன்னு. அவங்க கேட்ட பொரியல் வறுவல் எல்லாமே செஞ்சான். அவங்க எல்லாமே 130 ரூபா போட்டு எனக்கு சாப்பாடு நமக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அந்த மாதிரி இடத்துக்கு கொடுக்கணும் நம்ம கொடுத்தா. இந்த இது பரியாக வந்து நிற்கிறாங்க பாருங்க, 10 ரூபா போட்டு தாங்க, 5 ரூபா போட்டு தாங்க. பீஸே பெருசாக போட்டு எங்களுக்கு கட்டுப்படியாங்க நிற்கிறாங்க. ஒரே வழியாக 15 ரூபா ரேட்டு போட்டு. இங்கே வந்து உள்ளூரில் இங்கே வாங்குறவங்களுக்கெல்லாம் நான் 15 ரூபா போட்டுருக்கேன். சென்னையிலேருந்து 20 ரூபா போட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பாக்ஸ் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. தீபாவளிக்கு பாருங்கள், நான் வந்து ஒரு மழை பெஞ்சதுனால கொண்டு போய் கொடுக்க முடியல. அவங்க வருஷமே அவங்களே 20 ரூபா போட்டாங்க பீஸ் எல்லாத்துக்கும். ஆனால் நல்லா மணியெல்லாம் நல்லா கரெக்டாக கொடுப்பாங்க. எனக்கு கொண்டு போய் அனுப்ப முடியல, அதனாலே பிரச்சனை வந்துருச்சு. அவங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்க. மற்றபடி எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு ஆள் இல்லை கொண்டு போய். அதுக்கு முன்னாடி சென்னை வண்டி எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்லேயே நாங்கள் கொண்டு அனுப்பலாம். இப்போ வந்து கைகாட்டி போகிறதுனால எனக்கு ஆள் இல்லை. நான் இதை வேலையும் பார்த்துக்கிட்டு நான் இல்லைன்னா ஆளுக மட்டும் வந்து நான் பக்கம் பார்த்துக்கிட்டே நிற்கணும். நம்ம இல்லைன்னா அவங்க மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால நான் பக்கத்தில் எதுவும் அனுப்ப முடியலைன்னு சொன்னதுனால அவங்க ரொம்ப கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டாங்க. அது மாதிரியெல்லாம் இருக்குது. சென்னைக்கு, பெங்களூரு, அமெரிக்கா போகிறவங்கெல்லாம் மாதமே கொடுத்துருவாங்க. நிறையா போகுது, வெளிநாடுன்னு நிறையா போகுது என்னோடய பலகாரம். ஆமாம், ஜெர்மனி, அமெரிக்கா, லண்டன், கத்தார் எல்லா நாடும் போகுது. எல்லோரும் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் வந்து பைசாவெல்லாம் எவ்வளோன்னு நம்ம எவ்வளோ சொல்கிறோம் அதை கொடுத்து வாங்கிக்கிடுவாங்க. எனக்கு அதுக்கு மேலே ஏற்றுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு. முறுக்கெல்லாம் வந்து 20 ரூபா போட்டால் தான் கட்டு. ஏன்னா 1 கிலோ பாசிப்பருப்பு வந்து 120 ரூபா, 130 ரூபா பருப்பு. பயறு உடைச்சோம்னா 1 கிலோ வாங்கி உடைச்சா 1/2 கிலோ தான் தீரும். அதுவும் 130 ரூபா. அந்த பருப்பும் பயரும் கலந்து போட்டால் தான் நான் முறுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும், மனம் வரும். இல்லை அப்படின்னா அது ஒரு முறையில் இருக்கும், 2 நாள் கழிச்சு அது வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும். நான் டேஸ்ட்டு கொடுத்து 10 காசு நம்மளுக்கு கம்மியானாலும் பரவாயில்லன்னு டேஸ்ட்டு கொடுத்து நல்லா செஞ்சுக்கிறதுனால எனக்கு ஆர்ட் நிறையா வருது. ஆமாம். ஆனால் இந்த வருஷம் முறுக்கு கொஞ்சம் ரேட்டு பெருசாக. முறுக்கு பெரிய பீஸ் நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன், முறுக்கு காட்டியிருக்கேன். பெரிய பீஸாக இருக்கும். இந்த வருஷம் 20 ரூபா ரேட்டு போட்டால் தான் எனக்கு கட்டு. ஏன்னா வேலையாள் வச்சு வேலை வாங்குறதுனால நிறையா போடுறோம். அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு டீ பலகாரம் வாங்கி கொடுக்கணும். எல்லா செலவும் பார்த்து நான் மிச்சம் பார்க்கணும். விறகு ஒரு டன்னு 4000 ரூபா 5000 ரூபா போயிடுச்சு. 15 ரூபாயா அப்படிங்கிறாங்க கிராமத்தில். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆனால் வெளியிலேருந்து வரவங்க அதை கேட்க மாட்டாங்க. நம்ம என்ன ரேட்டு சொல்கிறோமோ அதை வாங்கிட்டு போகிறோம். இப்போ அல்வாலாம் பாருங்கள், 700 ரூபாய்க்கு நான் போட்டு கொடுக்குற அல்வாவில் ஒரு 3 கிலோ அல்வாவுக்கு 1/2 கிலோ 1/4 கிலோ முந்திரி போட்டு தான் நான் கொடுக்குறேன். முந்திரி அல்வாவாக தான் நான் கொடுக்குறேன். அதுக்கெல்லாம் நான் காசே வாங்கிக்கிறேன். 700 ரூபா ஒரே இருக்குது. நெய் ரேட்டு 800 ரூபாய்க்கு போயிடுச்சு. நெய் ஊத்துக்குடி நெய் தான் வரவழைச்சி நான் போட்டேன். மாதம் இப்போ 5 கிலோ 4 கிலோ இப்படி வாங்கி வந்து அடிக்கிடுவான். அங்கேருந்து எங்கள் பொண்ணு உடங்கி இருக்கிறதுனால அவங்க அந்த வழியாக வருவாங்க. பணத்தை போட்டுவிட்டு அவங்க வாங்கியாந்து கொடுத்துருவாங்க. நம்ம கிராமத்தில் உருக்கி மாட்டு வெண்ணெயிலேருந்து உருக்கி கொடுக்குற நெய் வந்து ஒரு 10 நாள் 15 நாளைக்கு மேலே வச்சுக்க முடியுதுல்ல. ஏன்னா அதில் மோர் இது சுகாதாரமாக எடுக்க தெரியலை நம்ம ஆளுங்க. ஒரு 10 நாள் போயிடுச்சுன்னா அந்த நெய் வந்து ஒரு வாடையாக வருது. அதில் நான் அல்வா கிண்டி பார்த்தேன், அது சரியாக இல்லை. அதுக்கப்புறம் தான் ஊத்துக்குழி நெய் வாங்க ஆரம்பிச்சு. ஊத்துக்குழி நெய் நல்லா குருணையாக சூப்பராக இருக்குது. அந்த நெய் 6 மாதம் நான் வெளியிலலாம் வச்சுருப்பேன். 6 மாதம் இருந்தாலும் அந்த நெய் டேஸ்ட்டு மாறாது. இது ஒன்று அது போட்டு அல்வா கிண்டுறதுனால தான் உண்டாக்கி அடுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டு நான் அல்வா கிண்டுறதுனால தான் அந்த அல்வா வந்து அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குது. நான் வந்து எந்த நெய்யும் நான் வாங்க மாட்டேன். வாங்கி நான் போடுறேன். இங்கே இப்போ பாதி பேர் இங்கே அதை கேட்குறாங்க. இப்போ நான் வாங்கும்போது அவங்களுக்கு சேர்த்து வாங்கி கொடுக்குறேன். முன்னாடி வந்து எனக்கு 500 ரூபா 580 ரூபா 600 ரூபா ரேட்டு போட்டாங்க. இப்போ வந்து எனக்கு கட்டுப்படி ஆகலாமா, அந்த கம்பெனிக்கு நான் போன தடவை தான் போனேன். ஆனால் அங்கே போய் பார்த்தோம்னா அவங்க தயாரிக்கிறத பார்த்தா நம்மளுக்கு பயமாக இருக்கும். அவ்வளோ பேரலாக வெண்ணெயும் இதுவும் கடைஞ்சிக்கே நிற்கிறாங்க. அந்த நெய் உருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு அறிவு வருது. அவ்வளோ இதாக சுகாதாரமாக நல்லா பண்ணுறாங்க. அப்போ போன தடவை நான் அந்த கம்பெனிக்கு போனேன். போய் கேட்டப்போ இப்போ பக்கத்து கம்பெனி நீங்கள் கேளுங்க, அவங்க 800 ரூபா போடுறாங்க, நாங்கள் 700 ரூபா போடுறோம். இப்போ தான் ரேட்டு ஏற்றிருக்கு. அப்போ இதை விட்டு இப்போ குறைச்சி போட்டோம்னா எனக்கு கட்டாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு இன்னுமே நான் வந்து 620 ரூபா போடலாம் தான், 720 ரூபா போடலாம் தான். நீங்கள் வந்து ரெகுலராக வாங்குறவங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த ரேட்டு. இங்கே பாருங்க இருக்குது. இது வாங்கி இப்போ 1 மாதம் ஆச்சு. ஃபுல்லாக இருக்கும் நெய். இப்போ நம்ம கிராமத்தில் வாங்குறது 1000 மில்லி தான் கொடுக்குறாங்க. இது வந்து இந்த பாட்டில் ஃபுல்லாக இருக்குது. அப்படியே குருணையாக உறைஞ்சி மனம் தூக்கும். இப்போ எவ்வளோ பேர் இப்போ வாங்கி எனக்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. நான் ஒரு வழியாக வரவழைச்சி அவங்களுக்கு கொடுக்குறது பாவம். இந்த நெய் வாங்கித்தாங்கன்னு கேட்குறாங்க.
யாருக்கு அப்படி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஊத்துக்குழி நெய்யை ஆர்டர் பண்ணுங்கள். இந்த நம்பர் தான், அதே ஃபோன் நம்பர், அதே நம்பர் தான் இந்த வீடியோவில் கொடுத்தது. உங்களுக்கு யாருக்கு நெய் வேணும்னா நான் வாங்கி தரேன், நான் ரெடியாக இருக்கேன். வாங்கி பார்சல் அனுப்புகிறேன், வேணால் வாங்கிக்கிறேன். நன்றி, வணக்கம். பணமும் சொல்லிடுறேன்.